இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. வணக்கம். மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுதோ, இந்த மிதுன லக்னம் போறவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாஞ்சாட்டம்னு சொல்லுவோம், ஒரு ஆசோலேஷன் மைண்ட். அதை செய்யணுமா இதை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஆசோலேஷன் மைண்டுன்னு நினைக்காதீங்க. இவங்க எப்படின்னா கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க. மிதுன லக்னம் போகிறவங்களுக்கு எந்த இடத்துல ஒரு செயல் செஞ்சால் அவங்களுக்கு வெற்றி அடையுங்கிறது நன்றாகவே தெரியும். அதை எப்படி செய்யணும், யார் மூலமாக அவங்க செஞ்சால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை, கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ எங்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது, என்னுடைய ஆசிரியர் ஒருத்தங்க வர்றாங்க, எனக்கு மேலே ஒருத்தங்க வர்றாங்க, இல்லைன்னா எனக்கு ஒரு கீழே ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு செயல் எந்த விதமாக சொன்னால் அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதுமாதிரி ரொம்ப ஒரு பேசக்கூடிய திறன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். பேச்சு திறமை, சிந்தனைகள், ஒன்றொன்றும் கணக்கு பார்த்து செய்கிறதுன்னு சொல்லுவோம். ஒரு பிளான் போட்டு அந்த பிளானில் நடக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும். கால்குலேஷன் மைண்ட் அதிகம்னு சொல்லலாம் இந்த மிதுன லக்னக்காரங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த மிதுன லக்னத்திற்கு படிப்பை பற்றி ஒரு கேள்வி வந்ததுன்னா படிப்புங்கிறது நல்லாயிருக்கும். இவங்க கொஞ்சம் இந்த கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது. ஏன் படிப்பை பற்றி இப்போ பேசுகிறீங்க அப்படின்னா, இப்போ ஜனவரி மாதம், அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் மே முடிஞ்சதுக்கப்புறம் வகுப்புகள், அடுத்த குழந்தைகளுக்கு என்ன படிப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் இருக்கும். சிலருக்கு போட்டித் தேர்வு கை கொடுக்குமா, நான் குழந்தை மெடிசனுக்கு படிக்கிறாங்க, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அது இவங்களுக்கு கை கொடுக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கும். இதற்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மிதுன லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு போகுதோ கல்வியை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம், நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். தொழில் சார்ந்த கல்விகள் இவங்க படிக்கலாமான்னா படிக்கலாம். மெடிசன் சம்மந்தப்பட்ட கல்விங்கிறது அவங்களுடைய ஜாதகப்படி அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த ஆடிட்டிங்கு, அக்கௌண்டிங்கு, சேட்டிங்கு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, அதை மாதிரி இவங்களுக்கு இந்த கல்விங்கிறது ரொம்ப அருமையாக கை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு பணம் சேமிப்பு எப்படி இருக்கும்? பணம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு சில ஜாதகங்கள், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மிதுன லக்னம் குருவுடைய நட்சத்திரம் போகும்போது வருமானம்ங்கிறது கொஞ்சம் தடையாகும். இப்போ யாராட்டி ஒரு குழந்தை படிச்சுட்டு இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படித்த படிப்புக்கு வேலை இருக்குமானா அவங்களுக்கு இருக்காது. ஏதோ ஒரு படிப்பு, ஆனால் தகுந்த வேலை, தகுதியான வேலை அப்படிங்கிறது இருக்காது. ஜஸ்ட் டெம்பரவரி ஜாப் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதில் இருந்து அவங்களுக்கு முன்னேற்றம் ஆகுமானா ஆகும். ஆனால் அவங்க இதை என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு அடுத்தது நல்ல காலகட்டம் வரட்டும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக மிதுன லக்னக்காரங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை போய் பாருங்கள். சில காலங்கள் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் மாற்றம் கொடுக்குமானா மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி மிதுன லக்னக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த புரோக்கர் மூலமாக பெண் அமையாதுன்னு சொன்னோம். இவங்களுக்கு இந்த தகவல் தொடர்பு மையங்கள் மூலமாக திருமணம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய காலமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுவும் அப்பா பார்க்கக்கூடிய அப்பா உறவுகள் மூலமாக வரக்கூடிய வரனாகவே இருக்கும். இல்லைங்க, ஆஃபீஸில் எனக்கு மேலே ஒருத்தங்க பார்க்குறாங்க பொண்ணு, அவங்கள பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். இது அமையக்கூடிய காலம். திருமணம்ங்கிறது தேடி பொண்ணு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேடி வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவோம். காதல் திருமணத்திற்கு உண்டான அமைப்புங்கிறத விட மனசுக்கு பிடிச்ச பெண் இருக்காங்க, அவங்கள கல்யாணம் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் சொல்லாமையே இருப்பாங்க. இவங்கள பார்க்கலாமா, கேட்கலாமா, அவங்க ஏதாட்டி தப்பாக நினச்சிருவாங்களோ, தைரியமாக இவங்க கேட்கலாம் அப்படிங்கிறதே சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்கு அந்த ரெட்டை மனசு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதனால் இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகும். இவங்க பிஸ்னஸை பற்றி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த கூட்டு கிரகம் 10ஆம் இடத்துல சம்மந்தப்படுது. தொழில் தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, தொழில் முயற்சி கூடவே கூடாது அப்படிங்கிறது சொல்லுவோம். ஏன்னா இவங்க தொழில்னாக்காக கடன் வாங்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அதுமாரி தொழிலில் நிலையாக பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு இப்போது உதாரணமாக ஒரு பெட்டி கடை ஆரம்பித்தாலுமே 1 லட்ச ரூபாய்க்கு ஆரம்பிக்கலாம் சின்னதான்னா, இவங்க 5 லட்சத்துக்கு ஆரம்பிப்பாங்க.
1,00,000 அதில் நமக்கு தேவையானது. ஆனால் அந்த இடத்த மிகைப்படுத்தணும், பிரம்மாண்டப்படுத்தணுங்கிற தன்மையில் அதிகப்படியான செலவுங்கிறது பண்ணுவாங்க. வர்றது பார்த்திங்கன்னா 10 ரூபா, செலவழிக்கிறது பார்த்திங்கன்னா 100 ரூபான்னு சொல்லுவாங்க அல்லவா, அந்த மாதிரி தான் இங்கே தொழில் முதலீடுங்கிறது இவங்க கூடவே கூடாது, பண்ணக்கூடாது. அதுவும் இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அப்படிங்கிறது இந்த தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமையும். சிலர் குழந்தைகள் படித்து முடிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் பண்ண போகிறேன்னா மிதுன லக்னக்காரங்க அக்ஷய லக்னமாக செல்லும்போது கண்டிப்பாக வேண்டாம் அப்படிங்கிறத பெற்றோர்கள் கூறவும். ஏன்னா குழந்தை ஆசைப்படுறான், ஒரு குழந்தை தான், அதுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு கடன் உங்கள் மூலமாக தான் வருது. ஏன்னா நீங்கள் தான் அதை இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க போகிறீங்க, அவங்க செய்கிற செயலுக்கு நீங்கள் தான் துணை நிற்க போகிறீங்க. ஏன்னா இங்கே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சரியாக அமையாது. இவங்களுக்கு தகவல் தொடர்பு மூலமான தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஜாதகருக்கு கொடுக்கும். அதே மாதிரி நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன், உதாரணமாக நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னா அந்த ஹோட்டலுக்கு தேவையான அந்த நபர்கள் எனக்கு என்ன தேவையோ அது அந்த ஹோட்டலில் இருக்காது. நான் வைக்கிற இடத்துல கூட்டம்ங்கிறது அதிகமாக இருக்காது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் வராது. அந்த மாதிரி நமக்கு தகுந்த இடத்துல அந்த வியாபாரம் அப்படிங்கிறது அங்கே நடக்காது. அப்போ அதை செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக மிதுன லக்னக்காரங்க தொழில் முதலீடு கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கடனை பற்றி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன்கிறது பாக்கியத்துக்காக, ஒரு கோவில் கட்டுறேன் அதுக்காக கடன் வாங்குறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அதுக்காக கடன் வாங்குறேன். ஏன்னா இவங்களுக்கு வருமானம்ங்கிறது கடனுக்கு போகணுன்னு இருக்கும், இன்கம் வரும், ஏதாவது சம்பாதிக்க மாட்டான்னு சொல்லவே முடியாது மிதுன லக்னக்காரங்க இந்த காலகட்டத்தில். அதாவது வருமானம்ங்கிறது வரும், அது எப்படின்னா கடனுக்காகவே பணம் சேர்க்கணுங்கிற தன்மை இருக்கும். என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு சம்பளமே இல்லை மேடம், வருமானமே கிடையாதும்பாங்க. வருமானம் இல்லாமல் இருக்காது, உங்களுக்கு வருமானம்ங்கிறது கடன் கட்டுறதுக்காகவே வந்து தீரணும், வரவும் செலவும் உங்களுக்கு ஒன்று போல் இருக்கும். அதனால் சேமிப்புங்கிறது இருக்காதுன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன்பாங்க. ஆமாம் அப்படிம்பாங்க. ஒன்று நோய்க்காக போகணும், இல்லைனா கடனுக்காக போடணும், குடும்பத்தில் திடீர் நிகழ்வுகள் நடக்கும், அதுக்காக நான் பணத்தை சேமிக்கணும் கொடுக்கணும். அப்போ எனக்கு சேமிப்புங்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. மிதுன லக்னக்காரங்களுக்கு சேமிப்பு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குதான்னு பாருங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது, வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை கண்ணை மூடி பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்களாக வேலையை பற்றி முடிவு பண்ணாதீங்க. நான் இங்கேயே இருந்துட்டு போகிறேன், இதுவே எனக்கு லக்ஸரியாக இருக்குது, கௌரவமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. வெளிநாட்டில் வாழக்கூடிய காலம் உங்களுடைய வேலைங்கிறது ஒன்று வெளியூர் இல்லைனா வெளிநாடு, இல்லைனா பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படியே ஊர் சுற்றிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்விக்கி சொமேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ராவல் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏங்க நான் நல்லா படிச்சிருக்கேங்க, நான் எப்படிங்க ஓடுறது? நைட் ஷிஃப்ட் இருக்குதா பாருங்கள், நைட் ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இரவு நேரங்களில் வேலைகளில் பயன்படுத்துகிறாங்க. அது அவங்களுக்கு கை கொடுக்குமானா கை கொடுக்கும். அதே அவங்க தான் சம்பளம் வந்த உடனே கடனுக்கும் கட்டுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சேமிப்பு இருக்குமானா அவங்களுக்கு சேமிப்புங்கிறது இருக்காது. திருமணம் சார்ந்த உறவுகள், திருமணம் நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும், திடீர் திருமணமாக அமையும், தகவல் தொடர்பு மையங்கள் மூலமாக திருமணம் அமையக்கூடிய ஒரு காலமாகவே இந்த காலகட்டம்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.